கடவுள் அருளும் போர்க்கடன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெரி குட். ஓகே. அப்புறம் சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. சூழ்நிலை கண்டு பயப்படுவது கிறிஸ்தவன் அல்ல. ஓகே. இறை வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கையிட வேண்டும், அதை தியானிக்கணும். அந்த மாதிரியாக செஞ்சாங்க. அந்த மாதிரி செஞ்ச காரியம் அதுதான். உள்ளத்தில் வைத்து தியானித்துக் கொண்டதுனாலதான் எதிர்மறையான சூழ்நிலைகளும் ஒண்ணு அவங்க வரும் பொழுது அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லைன்னா இயேசு கிறிஸ்து அடிச்சு முன்னாடி தாய் முன்னாடி எடுக்கும் எப்படி இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதிர்நோக்கி என்றால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? எதிர்நோக்கி என்றால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் நம்பிக்கை என்றால் என்னன்னு பார்த்தோம். எதனால நம்ம வந்து நம்பிக்கை இழந்து போகிறோம்னு பார்த்தோம். அப்படிதானா? அப்ப நம்பிக்கையோடு எப்படி பயணிப்பதுன்னு பார்த்தோம். வெரி குட். அப்புறம் யாரை எதிர்த்து சண்டை போடணும்? சாத்தானை எதிர்த்து நம்ம வந்து சண்டை போடணும். கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உரிமை கொடுத்து தீயவனை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெரி குட். இந்த போராட்டம் தான் எதிர்ப்பு. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படணும். இதெல்லாம் எதுக்கு போராட்டம்? என்ன சார்? இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய நிலை வாழ்வு. என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. விண்ணிலிருந்து வந்த உயிர், சொல்லுங்க, விண்ணிலிருந்து வந்த உயிர் வீட்டு எங்க போகணும்? அவருடைய கருத்துல தான் போகணும். சும்மா நம்ம வந்துட்டு இன்னொருத்தங்க கையில கொடுத்து போறதுக்காக நம்ம வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்ம வெறி கத்துக்கிறோம். அப்போ கடவுள்கிட்ட போறது, கடவுள்கிட்ட இப்ப நம்ம கடவுள் விசுவாச போராட்டம் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்ணணும். கிறிஸ்தவனுக்கு சாகர வரையிலும் போராட்டம் வர தெரிஞ்சுக்கணும். ஓகே. கடவுள்கிட்ட வந்தா போராட்டம் போராட்டம் கடைசி வரையிலும் விசுவாச போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கணும். அந்த விசுவாசம் நீங்க நிலைத்து இருக்கீங்களா என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயமா, அல்ல கவலையா, குழப்பங்களா, இதை வச்சு புரிஞ்சுக்கலாம், அல்லது மகிழ்ச்சியா, அதை எப்படி நீங்க கையாளுறீங்களை பொறுத்து உங்கள் விசுவாச பயணம் எங்க போகுதுங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இதுதான் உங்களுக்கு விசுவாசத்தின் அளவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னாகும்? இறைவார்த்தையை நம்பும் பொழுது மகிழ்ச்சி வரும் இல்லையா? இறைவார்த்தையை நம்பிக்கை வைத்து நாம் அதை அறிக்கையிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக அதிகமாகும். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? பயம் இருக்காது. என்ன சொன்னோம்? பவராவி எனக்குள்ளே அந்த எந்த பயாவையும் அணுக முடியும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லிருப்பாங்க என்ன? அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன். இந்த வார்த்தையை நம்ம நினைச்சுக்கணும். அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் என்ன பண்ணேன்? அகற்றி விட்டேன் கசப்புகளை. எத்தனை பேர் நீங்க கசப்புகளை அகற்றி உங்க சகோதரர்கள் வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் கையெல்லாம் தூக்கா ஒண்ணும் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுடைய சுய என்ன சொல்றது? ஆய்வுக்காக பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு நான் என்னோட சகோதரனை நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் யாரு? கடவுளுக்கு இல்லை. நீங்க யாரு? கடவுளுக்கு இல்லை. அப்ப எனக்கு யாரு? நீங்க சகோதர. சரி, சரிதானா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஓகே. உண்மையாகவே அந்த சகோதர மனப்பாக்கத்தில் இருக்கமா? அவங்க வீட்டு தம்பி, என் தம்பி அண்ணனையே நாங்க மதிக்கிறது கிடையாது. அவங்ககிட்டயே நாங்க ஒழுங்க என்ன சொல்றது இருக்கிறது கிடையாது. அவன் எனக்கு எதை எப்படி செஞ்சுட்டான், அவனுக்கு எதை எப்படி செஞ்சுட்டான், இதெல்லாம் பண்ணிட்டான், அதெல்லாம் பண்ணிட்டான். அதுதான் பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இவங்கெல்லாம் யாரு? கரெக்ட் தானே? சொல்ல சரியா தவறா? எங்க வீட்டில் உள்ளவங்களே நான் அன்பு செய்யல, எங்க வீட்டில் உள்ளவங்களே எனக்கு இது பண்ண முடியல. அப்புறம் போது நான் எப்படி இந்த சகோதர சகோதரரை நான் அன்பு செய்வது? யார் என் சகோதரர்? வெரி குட். அருமையான கேள்வி. யார் என் சகோதரர்? பேசலாம். ஹல்லேலூயா.
சகோதரர் கேட்கிறாங்க, யார் என் சகோதரர்? எனக்கு அடுத்திருப்பவர் தான் என்னுடைய யார் அடுத்து இருக்கிறது? பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களா? யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவரே என்னுடைய தாயும் சகோதரர். கரங்களுக்கு நன்றி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை அறிந்து அதை கேட்டு அதற்கு வாழ்வு கொடுக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய தாயும் சகோதரர்கள். ஆமென். தாயும் சகோதரர் அப்படின்னா அன்னை மரியாதை விட்டுட்டாரா? முழுமையா கடைபிடிச்சு நடந்த அன்னை மரியாதை தான். ஹல்லேலூயா. முழுமையாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து நடந்தது அன்னை மரியாள் தான். ஆனால் அந்த இடத்துல அன்னை மரியாளை அவர்கள் ஒதுக்கவில்லை கடவுள். இன்னைக்கு தவறான கொள்கைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை குறித்து பேசலாம், தெளிவாக இருக்க வேண்டும். அதனால சொல்றேன், அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். ஏனென்றால் அழகை உங்களை கர்ச்சிக்கும் சிங்கம் போல் எப்பொழுது விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். பேசலாம். சும்மா சொல்லுங்க, அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். ஆமென். அப்போ கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கிறதா என்றால் நான் என்னுடைய சகோதரனையும் சகோதரியும் நான் அன்பு செய்ய வேண்டும். பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கணவரை நான் அன்பு செய்யக்கூடாதா? என்னோட மனைவி அன்பு செய்யக்கூடாதா? பேசலாம். இன்னைக்கு எவ்வளவு கோர்ட்ல இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு கோர்ட்ல எவ்வளவு கேஸ் ஓடிட்டு இருக்குங்களா? இதற்கு நம்ம கிறிஸ்தவர்கள் உடந்தையா இருக்கிறோம். வேதனைக்குரிய சம்பவம் கடந்த ஒரு சில நாட்கள் நடந்தது. நான் சொல்ல விரும்பல. ஓகேயா? கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய மகனையும் மருமகனையும் பிரிக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன வாழ்வு வாழ்ந்துருக்கிறது? ஹல்லேலூயா. அதற்கு உடன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டகிரிஸ்ட்ல அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன, நாம் எப்படி கடவுளை அடையலாம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இவ்வளவு போல இருக்கும்போது கூட்டுக்கார வச்சுட்டு கடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? குச்சி வச்சு 2 அடி அடிப்பாங்க. இப்ப அடிச்சேன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் பசங்க வேடிக்கிறாங்க. பேசுறார். ஹல்லேலூயா. அப்போ குச்சி எடுத்து 2 அடி அடிச்சா டீச்சருக்கு பயந்தாவது, அந்த கேட்டகிரி டீச்சர் பயந்தாவது. என்னடா கடவுள் எப்படி அடையலாம்? பேசுறார். ஹல்லேலூயா. கடவுள் எப்படி அடைவது? கடவுளை அறிந்து, வெரி குட். கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடைய பிள்ளைகளாக எல்லா மனிதரையும் அன்பு செய்து வந்தால் நாம் கடவுளை அடையலாம். நிறைய டைம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு இதை சொல்லிட்டு போங்க. கடவுள்கிட்ட ஒரு கருத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை நான் நிலைவாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழல் உண்டு. பிரைஸலா. ஹல்லேலூயா. நமக்கு இப்ப அந்த டாபிக் கிடையாது, அதனால நான் அந்த பக்கம் போகிறேன். பிரைஸலா. ஹல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய சகோதர சகோதரி அன்பு செய்தால் மட்டும்தான் நான் எங்க போக முடியும்? என்ன போக முடியும்? ஏன்னா என்ன எப்படி படைச்சாரோ அந்த உங்களை படைச்சாரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கருப்பு உண்மை சொல்றேன். நான் ஒருத்தர் பேசும் பொழுது அவங்களை அறியாமலேயே பேசுறாங்க. கருப்பு, சிவப்பு, வெள்ளை, அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பாங்க. பேசுறாரு. ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, என்னுடைய பார்வையில் விலை மதிக்கப்பட்டவர் நானே. ஹல்லேலூயா. அவர் சொல்ற என்ன சொல்றாரு? என்னுடைய பார்வையில் விலை மதிக்கப்பட்டவர். உனக்கு ஈடாக உலகத்தில் எதுவும் தர முடியாதனால நான் வந்தேன். பேசலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உன்னை மீட்டெடுப்பதற்கு ஈடாக எதுவும் கொடுக்கப்பட முடியாது. ஆகவே தான் நான் உனக்காக வந்தேன், உன்னை மீட்டெடுத்தேன். பேசலாம். எடுத்து விட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம மீட்டெடுத்துட்டார். வெரி குட். இப்ப நம்ம தான் அவரை விட்டு நிற்கிறோம். ஏன் காரணம் என்ன? நான் என்னுடைய சகோதர சகோதரரை அன்பு செய்யாவிட்டால், முழுமையாக கிறிஸ்து அன்பு செய்தது போல் நாம் செய்யாது. பேசலாம். அப்ப கிறிஸ்து எப்படி அன்பு செய்ய தெரியணும் இல்லையா? கிறிஸ்து அன்பு செஞ்ச தெரிஞ்சாதான் நான் என்னோட சகோதரன் அன்பு செய்வேன். சரிதான். பேசலாம். அவர் எப்படி அன்பு செஞ்சாரு? தன்னை தாழ்த்தி சாவி ஏற்கும் அளவுக்கு, அது சிலுவை சாவி ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவர் ஆனார். எங்க இருந்து? அவருடைய
உன்னதமான நிலையை வரிக்கு பற்றி நிற்காமல் கீழே இறங்கி வந்த அதெல்லாம் ஓகே. வேற என்ன செஞ்சாரு? என்ன சார்? இழந்து போன ஆசீர்வாதம் பெற்று தந்தார். அதெல்லாம் ஓகே. ஓகே. எந்த வழியில நமக்கு அன்பு செஞ்சார்? நம்முடைய பாவங்களுக்காக அவரே ஏற்றுக்கொண்டார். சாதாரண விஷயமா? அதான் தொடக்கத்தில் ஒரு நேரம் சொன்னேன், சிலுவையில ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிற, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கிறது தெரியாது, 8 பேர் ஞாபகம் இருக்கு தெரியாது. காலையில சொன்னேன், தெரியுமா? சிலுவையில ஒரு பக்கத்துல இயேசு இருந்தாரு, இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் இருக்குன்னு சொல்லி பின்பக்கம். எதுக்காக தெரியுமா? நம்மளை அறைவதற்காக, நாம் அறையப்படுவதற்காக. பேசலாம். ஹல்லேலூயா. நம்மளை அறைவதற்காக அல்ல, நாம் அறையப்பட வேண்டும். பேசலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் மனவாட்டியுடைய வேலை. மனவாட்டின்னு சொன்னீங்கல்ல, சொல்லிட்டீங்களா? சாதாரண வேலையாது. ஒரு கணவன் மனைவி உறவு சாதாரண உறவா? சும்மா ஈஸியா நிப்பாட்டு போயிட்டு இருக்கிறோம் எங்க உலகத்துல. கணவன் அவருக்கு குடிகாரம் தான், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வீட்டு சண்டை போட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு கூட அனுப்புனாரு. அவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? மனைவி இப்படிதான் சந்தேகம், ஒவ்வொருத்தரும் சந்தேகம், ஏகப்பட்ட பிரச்சனை நான் கேட்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. 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 கடவுள் அன்பு செய்தது போல நீங்கள் உங்களை அன்பு செய்ய வேண்டும். அப்புறம் நீங்க மற்றவர்கள் அன்பு செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ நாம் மனவாட்டியாக இருக்கிறோம் என்றால் நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ், நமக்கு தாங்க போக முடியாது உங்களுக்கு. அப்போ விண்ணகத்தை தக்க வைத்துக் கொள்ளனா நம்ம அந்த வாழ்ந்து மட்டும் போகாது, நாம் ஒருவரை மன்னிக்க மன்னிக்காம ஒருத்தரும் மேல போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விண்ண வாழ்க்கை போனோம்னா எல்லாரும் கைது இருக்கணும், எல்லாரும் கைது இருக்கணும். ஆனா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிடில் என்ன பண்ண முடியாது? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இறைவார்த்தை நம்முடைய பரலோக மந்திரத்துல அழகா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தெரியும், நம்ம சொல்லும் பொழுது எக்ஸ்பிரஸ் வேகத்துல தான் சொல்லுவோம். அப்படிதானா? என்ன சொல்லுவோம் கடைசியா? என் சகோதரர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பது போல என்னுடைய பாவங்களையும் மன்னியும். அந்த மன்னிச்சாதான் நமக்கு மன்னிக்கும். பேசலாம். அது மன்னிக்கிற ஈஸியான காரியம். இப்போ நம்பிக்கை துரோகம் பண்றோம், கூடவே இருந்துச்சு பிடி வைக்கிறோம். நீங்க உயிராக நம்பியிருக்கீங்க, உங்களுக்கு அவங்க உயிரா இருக்கிற மாதிரி நீங்க நம்பியிருக்கீங்க. நான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சூழ்நிலையில் உங்களை காட்டி கொடுத்திருப்பார்கள். சரிங்களா? இப்ப இந்த சூழ்நிலை நம்பரை எப்படி நம்பிக்கை? ஈஸியான காரியம், மன்னிக்கிற ஈஸியான காரியம். ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்குது, ஈஸியெல்லாம் மன்னிச்சு போட்டு எல்லாம் புரிதலாக இருக்கணும். ஹல்லேலூயா. 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 மன்னிப்பது எளிதான காரியமா? இல்ல. அப்படிதானா? கடவுளுடைய கிருபை இல்லாமல், கடவுளுடைய அருள் இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. அப்ப அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு தான் இவ்வளவு தூரம் அந்த போராட்டங்கள் குறித்து நம்ம பயிற்சி செய்து கொண்டிருக்கோம். பேசலாம். ஹல்லேலூயா. கடவுளோடு நாம் இணைந்து போக போக நமக்கு என்ன ஆகும்? கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கும். பேசலாம். அதனால பேதுரு சொல்வார், மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரி ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக்கு? அப்ப அவருன்னு சொல்றாரு, 7 முறை அல்ல, என்ன பண்ணணும்? 770 தடவை. அது நீங்க எந்த வேணாலும் பக்கத்துல கால்குலேஷன் போட்டுருங்க. ஓகே, இன்ஃபினிட்டி. இதுதான் கரெக்டா சொல்றதா? இன்ஃபினிட்டி, அதாவது முடிவில்லாம். எப்ப கேட்டாலும் மன்னிக்கணும், எப்ப சொன்னாலும் நீ மன்னிக்கணும். அப்ப மன்னிப்பு என்றால் என்ன? இப்ப மன்னிக்கிறது சொல்லிட்டோம், மன்னிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ எது மன்னிப்பு? மன்னிப்புன்னா என்ன? தூக்கம் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான், சரியா? நல்லா சாப்பிட்டு வர வந்துருக்கோம், சரிதான்? அதனால தூக்கமும் ஒரு பக்கம் வரும். தூக்கம் எழுதி ஒரு பாட்டு பாடலாம், சரியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப மன்னிப்புனா என்னன்னு தெரியணும் இல்லையா? மன்னிப்புனா என்ன? எல்லாரும் என்ன அடிக்கிற மாதிரி செய்வதை மறக்கணும். பேசுறான் பாருங்க, உள்ளத்துல ஒருத்தவங்க தூண்டிட்டே இருப்பான், திரும்ப 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 திரும்ப. எனக்கு எவ்வளவு நம்பர் இப்ப என்ன பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இவரு என்ன பார்த்து இப்படி பேசிட்டாரு, நீங்க எவ்வளவு நம்பி இந்த மாதிரி இருந்தேன் அப்படிதான் திரும்ப 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 ஒருத்தன் நினைவு கொண்டிருப்பான். பேசுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு என்று சொல்லக்கூடியது கடந்த இயேசு கிறிஸ்துவின் மனநிலை இருந்தால்தான் அவங்கள மன்னிக்க முடியும். அந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடியது என்னது? இப்ப மன்னிப்பு யாருக்கு தேவை? யாருக்கு தேவைப்படும்? அதுக்கப்புறம் மன்னிப்பு போறாங்க. யாருக்கு மன்னிப்பு தேவை கொடுக்கணும்? நல்லவங்க இருக்கிறாங்களோ கெட்டவங்க இருக்கிறாங்க, யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? கெட்டவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் அடிச்சு போட்டு பணத்தை வாங்கி போயிட்டே இருப்பாரு, அவருக்கு எல்லாத்தையும் போட்டு போயிட்டே இருப்பாரு. பேசலாம் அப்படிதான். ஏமாந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அடி வாங்கிட்டு வீட்டுல காயத்தோட வேதனையோட ஒடுக்கப்பட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பேசலாம். இவருக்கு தான் பிரச்சனை. மன்னிப்பது நல்லவர்கள் கெட்டவர்களை மன்னிக்கணும், அதுதான் பிரச்சனை. பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? எப்படி மன்னித்தார்? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வேதனைகள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து நம்முடைய வேதனைகளை அவர் எடுத்து நமக்காக பரிகாரமாக தன்னை விட்டுக் கொடுத்தார். பேசலாம். அப்ப மன்னிப்பு என்றால் நான் அந்த கெட்டவர் செய்த காரியத்திற்காக அதனால் ஏற்பட்ட காரியங்களை எனக்குள்ள சுமந்து, புரியுதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி வரணும்? தவறு செய்தவர் அவருக்கு கடவுளை பத்தி அறியாம இருந்திருக்கலாம், அல்லது அறிந்தும் ஒரு கிறிஸ்தவர்கள் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லாதவர்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேயா? ஆனா நான் கிறிஸ்துவோட போயிட்ட பொழுது அவருக்காக நான் பாவ பரிகாரம், அவருக்காக பரிகாரம் நான் செலுத்தணும். அவருக்கு நான் பரிகாரம் செலுத்தணும் அப்படின்னு ஜீசஸ் மட்டும் நினைச்சிருந்தாங்களா? இங்க நம்ம ஒரு பேரும் இருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு வார்த்தை அப்படி நினைச்சிருந்தாங்களா, என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நம்மலாம் அதோ கதிதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது நல்லவர்களுக்கு வேதனைகள் உண்டு. எளிதான காரியம் கிடையாது. அதான் சொன்னேன், மன்னிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. கடவுளுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான், கடவுளுடைய அருளினால் மூடப்பட்டால் மட்டும்தான் நாம் அதை செய்ய முடியும். அதனால அன்னை கன்னிமரியால் அந்த வேதனையான நேரத்தில் கூட ஒரு வார்த்தை பேசலாம். அந்த நாவை கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் செய்வது, எப்படி இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசாமல் இருப்பது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசவில்லை, அடித்து எடுத்து செல்லப்படும் எனது ரோமம் கத்திரிக்க அடித்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருந்தார். அதனால தெளிவா சொன்னார், உங்க பேச்சு ஆம் என்றால் ஆமன், இல்லை என்றால் இல்லை என்று மட்டும் இருக்கட்டும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் வேற இடத்துல வருது. பேசலாம். என்னதான் கால அழகா சொன்னார், 2 அக்கினி இருக்குது இல்லையா? ஒரு அக்கினி விண்ணகத்திலிருந்து எடுத்து எஸ்யாவின் நாவில் வைத்தது போல இதோ அதே அக்கினி ஒவ்வொரு சீரர்கள் மேலும் வல்லமை இறங்கியது. அந்த ஒரு அக்கினி இருக்குது. இன்னொரு அக்கினி பாதாளத்திலிருந்து வரக்கூடிய அக்கினி. பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்று சொல்லும்போது நான் என் கணவர் செய்த தவறாக இருக்கலாம், அது குடும்பத்தில் என்னுடைய மாமியார் மாமனார்கள் அல்லது என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய அலுவலகத்தில் நான் எங்கிருந்தாலும் எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் அல்லது எனக்கு எதிராக என்னை உதாசீனப்படுத்தினவர்கள், என்னை காயப்படுத்தியவர்கள், இவர்களுக்காக நீங்கள் அந்த வேதனையை உள்வாங்கி அதை நீங்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதுதான் உண்மையாக கண்டிப்பாக மாற்றுகிறீர்கள். பேசலாம். ஹல்லேலூயா. அப்ப வேதனை, இதுல மன்னிப்புல வேதனை உண்டு. அன்னைவரையில் அதான் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து செஞ்சது அதுதான். பேசலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது என்ன சொன்னாரு? மன்னின்னு சொன்னார். இந்த உலகத்துல அவர் வாழ்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட அப்படின்னு சொல்லி பாவங்களை மன்னித்தார். உடனே
யூதர்களாம் கேட்ட பொழுது என்ன சொன்னாரு? மானிட மகனுக்கு பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆனா சிலுவையில அங்க மன்னிச்சாரா? யாருக்காவது இவர்கள் பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், அவர் மன்னின்னு சொல்லி பிதாட்ட கேட்டாரு. அவர் சொன்னாரா? ஏன் சொல்லல? சொல்லிருக்கணும்ல. அவர் தான் சொன்னாரு, பாவத்தை மன்னிப்பதற்கு மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி என்றால் ஏன் அந்த இடத்தில் அவர் மற்றவருடைய பாவங்களை அவர் நேரடியாக மன்னிக்கிறார்? அவர் மனிதராக இருந்தார். அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு கொடுப்பதில்லை, கேட்காமலே கொடுக்கறதா மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு கொடுப்பது கிடையாது, கேட்காமலே கொடுப்பதுதான் மன்னிப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து கேட்டா கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து கேட்டு வந்து ஓடி ஓடியா உனக்கா நான் மன்னிக்கணும், ஆண்டவர் எனக்கா மன்னிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் ஓகே குணத்தால நான் போறேன்னா இல்ல. உலகம் முழுவதுமாக அவர் என்ன பண்றாரு? மற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்றாரு? மன்னிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒப்புரவுக்கு போய் மன்னிப்பு கேட்டால்தான் மன்னிப்பு, இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. ஓகே, ஒப்புரவுக்கு போய் மன்னிப்பு கேட்பது அது நம்முடைய கடந்து இருக்கக்கூடிய பாவம் வந்து விடுதலை கொடுப்பது. நான் சொல்றது மன்னிப்பு கேட்பதை பற்றி பேசுறத, மன்னிப்பு கொடுப்பதை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. நான் பாவசங்க இருக்கிறதுல நான் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது முழுமையாக மன்னிக்கப்படுற ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா நான் மன்னிக்கிறது யாரு? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நம்முடைய பாதம் வந்து அருட்தந்தை இருந்து என்ன பண்ணா தன்னுடைய சொந்த அதிகாரத்தில் அவர் மன்னிப்பது கிடையாது. நீ மண்ணுலகில் எதையெல்லாம் கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணுலகிலும் கட்டப்படும், விண்ணுலகில் எதையெல்லாம் நீ அவிழ்த்து விடுவாயோ அதெல்லாம் விண்ணுலகிலும் அவிழ்த்து விடப்படும். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா சும்மா தொடக்க காலம் ஓகே போக வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சப்ஜெக்ட் வெளியிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் மன்னிப்பு கொடுப்பதை பத்தி பேசுகிறேன், வாங்குறதை பத்தி பேசுறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? மன்னிப்பை கொடுத்தார். இப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? தந்தையே இவர்கள் செய்த பாவங்களை மன்னியும், ஏனென்றால் அவர் நமக்காக பாவ பரிகார பலியாக தந்து கொண்டிருக்கிறார். பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக பாவ பரிகாரியாக அந்த இடத்தை தொங்குகின்றபடியால் அவர் அந்த இடத்தில் இயேசுவை பிதாவுடைய மகன் இந்த உரிமையை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் என்ன பண்றாரு? தந்தையே இவர்களை மன்னி, ஏனென்றால் இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்பது தீயவர்கள் அல்லது தவறு செய்தவர்கள் அல்லது கெட்டவர்கள், நீங்க எப்படி வேணாலும் எந்த லாங்குவேஜ்னாலும் எந்த டான்ஸ்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கள் செய்ததை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிகாரியாக பேசுவார். அல்லேலூயா. இப்ப சொல்றது ஈஸியான தெரியுமா? இப்போ சொல்லுங்க, மன்னிப்பது ஈஸியான காரியமா? சும்மா சொல்லிடலாம், மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம். நீ உண்மையாகவே மன்னித்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நபரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கோபம் வராது. உண்மையாகவே நீங்க அவங்கள முன்பு இருந்த நிலையை விட அதிகமான ஒரு மணி நிலைக்கு மேலாக பார்ப்பீங்க. பேசுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நபரை நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, சரிதானா? ஆனா உண்மையாகவே மன்னித்தோம் என்றால் என்னுடைய இல்லத்துல அவருக்கு ஒரு காரியம் செய்யறாங்க, அவர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுறாங்க, எனக்கு மன்னிக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சகோதரிகிட்ட ஏதோ ஒரு பதார்த்தம் ஓகேயா அப்படின்னு வச்சிருக்கீங்க. இப்போ நான் சொல்றேன், பேசும் பேர நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன். இப்ப சொல்றது நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு சகோதரி வர்றாங்க, சிஸ்டர் ராணி தெரியுமா, எவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமா, ஸ்கூல்ல எல்லாம் பண்ணாங்க, அவங்க செஞ்ச குறைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. என்ன ஆகும்?
பயரா பிரைஸ் தி லார்ட். பிரதர் நல்லா பத்தி எரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. அந்த பத்தி எரியுது அமையணும். அதுதான் நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்போ எரிச்சுட்டாலும் எல்லா இடத்தையும் காலி பண்ணிடும். பிரைஸ் தி லார்ட். அது வெடிக்க கூடாதுங்கிறது அமைதியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ நான் நேரில் சொல்லும் பொழுது அவர் ஒருத்தர் என்ன பயக்கும் பொழுது எனக்கு உண்மையாக நண்பர் தானே ஓடிட்டு என்ன பண்ணுமா ஒருவேளை சகது வாழ்த்துக்கள் உங்களை பத்தி ரொம்ப இதாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நான் முன்பிருந்த நிலையை விட நீங்க இன்னும் நல்லா நீங்க இதை விட இன்னும் நல்லா மேல செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுப்பு வேதனைகள் எல்லாம் சொன்னேன்னா இதுதான் உண்மையான மதிப்பு. இதைத்தான் அவர் செஞ்சார். இப்பவும் அவர் கண்ணை குத்திட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு நினைக்கிறாரு. பேசல இப்போ நம்ம கண்ணை குத்திட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற மேல உள்ள வேறுபுணர்களாக இருக்கலாம் அல்லது வீட்டுல இருக்கிற வேறுபுணர்களால ஒவ்வொரு நாளும் அவர் அடிக்கிறது. ஆனா என்ன பண்றாரு ரத்தத்தை பார்ப்பா காயத்தை பார்ப்பா உனக்காக தான்ப்பா. ஹalleluya ஹalleluya. அப்ப திரும்ப வந்து அடிக்கப்பட என்ன பண்ணணும் அதே மனநிலை இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை, அதுவும் 1 பேதுரு 4வது அதிகாரம் இறைவார்த்தை 1 2 எடுத்து படிக்கலாமா? பிலிப்பியர் 2:5. என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. வசனம் பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரம் இறைவார்த்தை 1. எனவே கிறிஸ்து தன் ஊன் உடலில் துன்புற்ற போது வார்த்தையை கிறிஸ்து ஊன் உடலில் துன்புற்ற பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்கள் என்ன பண்ணணும்? படைக்கலன்களாக அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி காலையில் ஒரு படைக்கலம் குறிச்சு பார்க்கணும். நீங்க இந்த செய்யலாம் அந்த படைக்கலம் ஒண்ணுக்குமே ஆகாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ இந்த படைக்கலனை நான் எப்படிப்பட்ட மனநிலை? இயேசு கிறிஸ்துவின் மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருந்தது? பிலாத்துக்கு முன்பாக கொடுத்து நடிபட்டு விடும் பொழுது சகோதரர் சொன்னார் இல்லையா? சரிதானா? அப்ப அதுக்கு முந்தின இரவுகள் அந்த நாட்களின் நேரங்கள் என்ன நடந்தது? அவரை அடிக்கிறது எப்படி பழி சொல்லி எல்லாரும் கொள்ளாது சொல்லி அவரை குற்றப்படுத்திய பொழுதும் அவர் என்ன பண்ணியிருந்தார்? அமைதியோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஹalleluya. அவர் மேல் குற்றங்களை சுமத்தி அவர் மேல் வேதனைகளை அழுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலை ரத்த வியர்வை தெரியும் இல்லையா? சாதாரண ரத்த வியர்வை வராதுன்னு கிட்டத்தட்ட 10 குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வழிக்கு ஈக்குவல் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது. ஓகேங்களா? கேள்விப்பட்டது உங்களுக்கு சொல்றேன். அதாவது 10 ஒரு தாய்க்கு ஒரு தரத்து இந்த பிரசவ வலியே பெரியதா இருக்குமா சரியா? மருந்திரவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 10 வலிக்குள்ள வருதுன்னா அந்த நிலையில் இருக்கும்போது ரத்த நாளங்கள் வெடிக்கும் அப்படின்னு. ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட போராட்டத்திலே இருந்து நம்மளை மீட்டெடுத்தவர். அந்த வேதனையில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன மனநிலை கொண்டிருந்தாரோ அதையே நாமும் கொண்டு நடக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட மனநிலை எனக்குள்ளாக வர முடியுமா? வரணும். அப்பதான் உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறோம். இல்லைன்னா ஒருத்தரையும் நம்மளால மன்னிக்க முடியாது. அவர் அந்த சூழ்நிலை என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? இதுவும் மட்டும்தான் பார்த்துருக்காரு. பேசலாம். இதெல்லாம் சொல்றாங்க, இறைவார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். திரும்பவும் சொல்றேன், இறைவார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். ஆமென். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் சொன்னா அந்த பைபிளை பத்தி பேசுறாங்க நினைக்காது. பேசலாம். ஹalleluya. உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். ஹalleluya ஹalleluya.
அப்ப உண்மையை அறிந்து கொள்வதன் வழியாக, நாம் விசுவாச போராட்டத்தில் ஓடுகின்றதன் வழியாக நாம் இந்த வல்லமை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனநிலை நமக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆமென். இந்த மனநிலை நமக்குள்ள இருக்கா இல்லையா? எப்பொழுது நான் கிறிஸ்துவின் மனநிலைகள், எப்பொழுது கிறிஸ்துவின் வார்த்தை நான் புதுப்பிறப்பு அடைந்தேனோ அப்பொழுது எனக்குள்ளாக கிறிஸ்துவின் மனநிலை எனக்குள்ளாக இருக்கின்றது. Praise the Lord. ஹalleluya. ஆனால் அதை உணர்ந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல 40 இரவு இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அதே போல நாமளும் தொடர்ந்து ஜெபிக்க 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 அதனுடைய அந்த வல்லமையை நாம் ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கோம். Praise the Lord. ஹalleluya. அப்ப எங்கிருந்து கிடைக்கும் அந்த வல்லமை? எப்பொழுது நாம் இறை வார்த்தையை இன்னும் ஆழமாக தியானிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அதை ஆர்வத்தோடு தேட தேட என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மனநிலை நமக்குள்ளாக வரும். Praise the Lord. ஹalleluya. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தூக்கத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூக்கம் வருது இல்லையா? ஒரு பாட்டு பாடுமா? குதூகலம் கொண்டாட்டம் பாடலாமா? எழுதுறீங்களா? எல்லாம் பேசலாம். எல்லாம் எழுந்து நின்று உற்சாகத்தோடு. சரியா? எழுந்திருக்கிறதுக்கே வருத்தமா இருக்கு ஐயா. அப்புறம் எங்க நம்ம பாடுறது? பேசலாம். இன்னும் பால் எழுந்திருக்கிற எல்லாம் தூங்கி முடிக்கிற போல இருக்கு. பேசலாம். அல்லேலூயா. 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 எழுதி போட்டுருக்கு. ஒரு நாள் பேர் அனுப்பிடலாங்க. பிரைஸ்லாம் நடந்திருக்கலாமா? புதுகாலம் கொண்டாட்டம் பண்ணலாமா? புதுகாலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகாலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே அந்தர் திருப்பாதத்தில், ஒரு கலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாதமெல்லாம் பறந்தது. ஆமென். மீண்டுமாக மீண்டுமாக இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம், ஆனந்தமானந்தமே எங்கள் அந்தரின் பாதத்தில், ஆனந்தமானந்தமே எங்கள் அந்தரின் பாதத்தில், ஒரு கலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நன்றி சொல். ஒரு சில நிமிடம். ஹalleluya. 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 ஒவ்வொரு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவரே. தேவிக்கு அன்பினால் நிறைந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நாங்கள் உங்களை காயப்படுத்திய பொழுதெல்லாம் ஆண்டவரே, ஏற்பட்ட வேதனைகள் வழிகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் சுமந்து கொண்டு என்னை விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. என்னை ஆண்டவரை மன்னித்தீர் ஆண்டவரே. என்னை விடுவித்தீரே ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்மை போல் நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லலாமா? அப்ப மன்னிக்கிறோம் என்ன? கேள்வி மட்டும் கேட்காதீங்க. வேற என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. இப்படிதான் கர்த்தர் கேள்வி கேட்டு கேட்டு கம்ப்ளைண்டே வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சாட்சிக்கணும் கேட்கிறாரு. சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரதர், நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறீங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப மன்னிக்கிறோம் என்ன? மற்றவர்கள் எனக்கு எதிராக பாவம் செய்தவர்கள்
அந்த வேதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக அவற்றிலிருந்து விடுவிப்பது பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகே, இயேசு கிறிஸ்து பரிகாரம் செய்வதற்கு முன்பாக, பரிகாரம் செய்த பின் ஒரு வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசம் இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 23 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1:23 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து நடக்கும். இது பிரசன்டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? கடந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? நடக்கும் இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸ் சரிதான். எதிர்காலம் நடந்துருச்சுன்னு சொன்னாரா? நடக்கும், அப்படிதானா? இன்னொரு வார்த்தை மார்க் 11:24 தொடர்ந்து படி. இந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது என்ன கேட்குமோ அது நடக்கும். அகர்தோசம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் வேண்டுதல் செய்து இருக்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம மற்றவங்க மன்னிக்கின்ற பொழுதுதான் நாம மன்னிக்கப்படுகின்றோம். அப்ப பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு மக்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13 இப்ப என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து போல மன்னித்தது போல என்ன நடந்துச்சு? கம்ப்ளீட்டா அந்த இது க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்மளை மன்னிச்சிட்டாரா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை முழுமையாக மன்னித்து விட்டார். இதுக்கு முன்னாடி மன்னிப்பார், நீங்க அதெல்லாம் செய்யுங்க, மன்னிப்பார், மன்னிப்பு கிடைக்கும். இப்ப என்ன சொல்லுது? யுவர் ஆல்ரெடி என்னது? நம்மளாம் மன்னிக்கப்பட்டாச்சு, பினிஷ். இனி அவர் போய் மன்னிக்கிறது இல்லை, அவர்கிட்ட மன்னிப்பதற்கு எதுவுமே பெண்டிங் கிடையாது. எல்லாத்தையும் அவர் மன்னித்து விட்டார். சொன்னேன், புதிய ஏற்பாட்டு மக்கள் பழைய ஏற்பாட்டு மக்களுக்குள்ள வித்தியாசத்தை பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல எபேசியர் 4:32 2 வார்த்தை பார்ப்போம், நிறைய பார்க்கறது இல்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். டபுள் கன்ஃபர்மேஷன். ஒரு டைம் கன்ஃபர்மேஷன்ல இது டபுள் கன்ஃபர்மேஷன். நாம மன்னிக்கப்பட்டாச்சு தான் நம்முடைய நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம தவறு செய்கிறது அதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கிறோம். அந்த பாவத்தின் முழுமை நான் எப்பொழுது மன்னிப்பு பெற்று விட்டேன் நம்புறோமோ அப்பதான் முழுமை. வெறும் அந்த பாவத்தை நினைச்சிட்டு உட்கார்ந்து வைங்களேன், நம்ம முழுமையாக மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ உங்களை காயப்படுத்துறதுக்கு உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் வச்சுங்களேன், ஓகே, உங்களை காயப்படுத்துறாங்க. அது செய்யறது யார்? அப்படியா? வீட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க வந்து சாத்தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தான் அவர்கள் வழியாக உங்களை காயப்படுத்துறது, உங்களை கடவுளை அனுப்பிலிருந்து பிரிக்கிறதா அப்படின்னு. அப்ப அது பயன்படுத்தக்கூடிய கருவி யாரு? இறை நம்பிக்கை இல்லாத மக்களிடம்.
வழியாக கொண்டு வரணும். அதான் சொன்னேன், உலகத்தின் காரியங்களை குறித்து தான் முதல்ல சோதனை பண்றான். அதுக்கப்புறம் இறைவார்த்தை வச்சு அவன் இன்று சோதிக்கிறான். பிரைஸ் எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட நபர்களை அவன் என்ன பண்ணுவான்? தூண்டி விடுவான். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை சீசர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஓகே, பேருக்கு ஓடி கூட்டு போயிட்டு, ஆண்டவரே இங்க சரி நல்லா இருக்கா, உங்களை நம்பிக்கை எவ்வளவு பிளான் வச்சிருக்கோம், நீர் அரசர வருவீன்னு பார்த்தா நாங்க எங்களுக்கு பின்னாடி உங்க பின்னாடி ஒரு மந்திரி கூட பின்னாடி வரலாம் நாங்க நினைச்சிருந்தோம், நீர் இருந்தானா சாவு குறைஞ்சிட்டு இருக்கு, இதெல்லாம் சரியானதா இருக்கும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? போ அப்பாலே சாத்தாங்க. இப்படி நம்ம சொல்லணும். இந்த நபரை பார்த்துங்க, நபருக்கு பின்னாடி ஒரு தூண்டுறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து விரட்டி விடணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 அப்ப மன்னிப்பது என்பது நான் எனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. பிறகு சொல்லி எல்லாருக்கும் நீங்க இருக்கணும். ஜீசஸ் அதை கேட்கல. ஓகே, ஜீசஸ் கேட்கறது அவர் செஞ்சது இல்லை, நீங்க கேட்டிருக்காங்க. அது அவர் ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாரு, அதான் படிச்சுக்காரு, அவர் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காரு. பிரைஸ் லார்ட். எனக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு நபர்களும் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வேதனைகளை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக அவற்றுக்கு கொடுத்துவிட்டது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அவர்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.